இன்னைக்கு இந்த லெசன் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு லெசனு யூனிட் 9லயும் கவர் ஆகும். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் ஓகேவா. எக்கனாமிக்ஸ்லயும் வரும், யூனிட் 9ல வரும். ஸோ ஓகே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அறிமுகம். அறிமுகத்துல தொழில்மயமாதல்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பொதுவா மூலப்பொருளை இங்கிருந்து எளிதா பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையும் நிறைவேற்றும் இடம்தான் தொழில்துறை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மூலப்பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கரும்பு ஃபேக்டரி இருக்கு, அதாவது ஒரு சக்கரை ஃபேக்டரி இருக்குன்னா அதுக்கு மூலப்பொருள் எங்க இருந்து வரும்? கரும்பு, அதுதானே அதோட மூலப்பொருள். சோ அந்த மாதிரி அந்த ஒரு மூலப்பொருளை எளிதில பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா மாத்துவாங்க. அது மாதிரி நடத்தக்கூடிய ஒரு தனி மனித நடவடிக்கை தான் வந்து தொழிற்சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஆஹ் நுகர்வோரும் மற்ற அந்த உற்பத்தியாளர்களுக்கும் தேவைப்படும் பொருட்கள் நவீன தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு தனி மனிதன் வந்து மூலப்பொருளை ஒரு பயன்படுத்தும் பொருளா மாத்துறாங்கன்னா அது தொழிற்சாலை. இதையே நமக்கு தேவையான அளவுக்கு அதிகப்படியா உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, அது தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்றாங்க. நவீன அந்த தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்வதுதான் தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதுக்கப்புறம் பாருங்க, தொலைபேசிகள், தொலைக்காட்சி, அந்த பெட்டிகள் போன்ற நுகர்வுப் பொருட்கள் நுகர்வோரின் தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது. அதே வேளையில் தொழிற்சாலைகள் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள், இயந்திரங்கள் மற்றும் இயந்திர உதிரி பாகங்கள் போன்ற உற்பத்தி செய்கின்றன. ஒரு நாட்டின் உற்பத்தியானது எண்ணிக்கையும் அதன் அளவையும் அதிகரிக்க ஒரு வரலாற்று அணுகுமுறையை நீண்ட காலமாக கொண்டுள்ளது. இதற்கு பல்வேறு முக்கிய காரணங்களும் உள்ளன. தமிழ்நாட்டின் தொழில்மயமாதலின் தன்மை, தொழில் தொகுப்புகளின் முக்கியத்துவம் மற்றும் தமிழ்நாட்டின் தொழில் தொகுப்புகள் எவ்வாறு முன்னேறுகின்றன என்பதையும், தொழில்களை மேம்படுத்துவதில் அரசு எடுக்கும் முயற்சிகளையும் அதன் பங்களிப்பு பற்றியும் இந்த பாடத்தில் நம்ம வந்து அறிந்து கொள்ள போறோம்னு சொல்றாங்க. இதுல நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, தொழிற்சாலைனா என்ன, தொழில்மயமாதல்னா என்ன. தொழிற்சாலை அப்படின்றது மூலப்பொருளை பயன்படுத்தக்கூடிய பொருளா மாற்றக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய சேவை தான் வந்து தொழிற்சாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொழில்மயமாதல் அப்படின்னா நவீன இயந்திரங்களை வந்து பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெருமளவுல அந்த பொருளை உற்பத்தி செய்யறது தான் தொழில்மயமாதல். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, தொழில்மயமாதலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அவ்வளோக்கா இல்ல, பின்னாடி வர்றதுலதான் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். சரியா, ரீட் பண்ற கேளுங்க. தொழிற்சாலைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் முன் நாம் ஏன் வேளாண்மையின் வளர்ச்சியுடன் அதன் பொருளாதார வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பு குறைகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, உணவு தேவையுடன் வருமான தேவையும் நிலையானதாக உள்ளது. எனவே ஒரு ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வோர் வேளாண்மை உற்பத்தி பொருட்களுக்கு தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை மட்டும் செலவிடுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது என்ன அப்படி, இப்போ முக்கியத்துவம் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வேலை வாய்ப்பு வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உணவு தேவை, வருமானமும் நமக்கு தேவைப்படுதா. சோ பொருளாதாரத்துல என்ன ஆகும், வளர்ந்து வரும் வருமானம் வந்து எல்லாருக்கும் அதிகரிக்கும் போது நுகர்வோர் வேளாண்மை உற்பத்தி பொருட்களுக்கு தங்கள் வருமானத்துல ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் செலவிடுறாங்க வேளாண்மைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நுகரப்படும் உணவு பொருளாதார விரிவால் பல மாற்றங்களுக்கு வந்து உட்படுது. அதனால பல அந்த வட்டாரங்களுக்கிடையும் மக்களிடையேயும் வேளாண்மை தொழில் வந்து அதிக வேலை பகுப்பு முறை வந்து காணப்படுகிறது. அதாவது ஒரு சின்ன நிலம் தான் இருக்கும், ஆனா அதுல நிறைய பேர் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்களா, அது வந்து நிறைய குட்டி குட்டி நிலமா தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அப்படின்றதையும் பாக்குறோம். உணவுப் பொருட்கள் நீண்ட தூரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பதப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, முத்திரையிடப்படுகிறது. இதன் விளைவாக நுகர்வோர்கள் வாங்கும் விலையை விட விவசாயிகள் பெறும் விலை குறைவாக தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப எப்படின்னா, நீங்க வந்து டைரக்டா ஒரு ஃபார்மர் கிட்டே போய் வாங்கும் போது அவங்க கம்மியான, அதாவது நம்ம கடையில வாங்குறத விட கம்மியான ரேட் தான் வச்சு விற்பாங்க. ஏன், ஏன்னா அவங்க வந்து அங்க டைரக்டாவே மேனுஃபேக்சர் பண்றாங்களா. இப்ப அவங்க அதை வந்து அறுவடை பண்ணி அதை அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது இன்னும் தூரமா வரும்போது அவங்க உற்பத்தி பண்ண விலையை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு என்ன ஆகுதுன்னா நம்ம வாங்குற விலை வந்து இருக்கு அப்படின்றத பாக்குறோம். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்தினுடைய இறுதி நிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருவதனால் வேளாண் பணிகளுக்கு தொழிலாளர்களை வந்து ஈர்த்து கொள்வதின் ஆட்களை வந்து ஏற்பதில் சில வரையறைகள் பின்பற்ற நேரிடுகிறது. இதன் விளைவாக வேளாண் துறையில் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியவில்லை. பெருமளவிலான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை நம்பியிருப்பதாலும் கூலியை அதிகரிக்க வாய்ப்பு இல்லாததாலும் அதன் விளைவாக வறுமையின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கிறது. இந்த அனைத்து காரணங்களின் விளைவாக வேளாண் துறையில் இருந்து விலகி பொருளாதாரமானது உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பின் அடிப்படையில் ஒரு தேவையை ஏற்படுத்துகிறது.
எனவே பொருளாதார முன்னேற்றத்தின் அமைப்பு ரீதியிலான மாற்றத்தின் அவசியத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் வேளாண் துறை அல்லாத துறைகளின் பங்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தொழில்மயமாதலால் பொருளாதார கட்டமைப்பை மாற்றுவதன் மூலம் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை காண்பதில் தொழில்மயமாதலின் முக்கியத்துவத்தை காண முடிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேளாண்மை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த இந்த பருவத்துக்கு வந்து நல்ல பயிர் கொடுத்துச்சு, நல்ல பயிர் வளர்ந்து நல்ல ஒரு லாபம் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு அதே சேலரி தான் கொடுப்பாங்க. அதாவது வந்து வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு அதே காசு தான். அதே மாதிரி எதுவுமே வரலனாலும் அவங்களுக்கு அதை விட கம்மியாவே தருவாங்க தவிர அதை விட அதிகமா கொடுக்க மாட்டாங்க. சோ அப்ப அந்த மக்களுடைய அந்த இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய சமூகம் வந்து வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தேவைகளும் அதிகமாகுது. அதுக்கேத்த மாதிரி விலைவாசியும் அதிகமாயிருச்சா, இப்போ நம்ம வேளாண் துறையிலே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்களால வந்து உயர்த்திக்க முடியல. அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நமக்கு 3 துறையா பிரிப்பாங்க. என்னென்னது? ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு சேவைத்துறை, இன்னொன்னு வந்து பணிகள் துறைன்னு நினைக்கிறேன். 2 ஒண்ணுதான். இன்னொன்னு நடுவுல ஒரு 3 துறையா பிரிப்பாங்க. இப்போ அந்த ஓகே. இங்க வேளாண் துறையில இருந்து விலகி வேளாண் இல்லாத துறைகளுக்கு என்ன பண்றாங்க, பணிகள் துறை அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. சோ அப்ப விவசாயிகள் அந்த இடத்துல இல்லாத போது, இல்ல தொழிலாளர்கள் இல்லாத போது அங்க என்ன ஆகுதுன்னா வறுமை வந்து இன்னமும் அதிகரிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் இது இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தொழில்மயமாதலின் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகளை வந்து தருகிறது. இப்ப தொழில்மயமாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இது பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்குது அப்படின்றத பாக்குறோம். முன்னர் கூறியது போல ஒரு பொருளாதாரத்தின் பிற உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உள்ளீடுகளை உருவாக்குவது அவசியம். பிற உற்பத்தியாளர்களுக்கு என்ன தேவையோ அந்த உள்ளீடுகளை உருவாக்குறது தான் ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியம். வேளாண் உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்க உரங்கள் மற்றும் டிராக்டர்கள் வந்து போன்ற தொழில்களுக்கு உள்ளீடுகள் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 2வது என்ன அப்படின்னா, உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் பண்டங்கள் ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு சந்தை வந்து நிகழ்கிறதாமா. அதுபோல் வங்கி, போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் போன்ற பணிகள் வந்து தொழிற்சாலைகளின் உற்பத்தியை சார்ந்தே இருக்குது. 3வது, நவீன உற்பத்தி முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் தொழில்கள் சிறந்த உற்பத்தி திறனை அளிக்கின்றன. இதனால் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பண்டங்களின் உற்பத்தி செலவும் குறைகிறது. இதன் காரணமாக மலிவான விலையில் பண்டங்களை வாங்கிட உதவும் மற்றும் அதிக அளவு உற்பத்தி தேவையை உருவாக்கவும் இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பொருள் வந்து நமக்கு மிஷினை வச்சு நம்ம செய்யறோம் அப்படின்னா அதனோட மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்ல, பிளஸ் வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப நமக்கு மலிவான விலை இப்போ ஈஸியாவே ஆள் கூலி எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இன்னும் அந்த அந்த காஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மக்களுக்கு வந்து இன்னும் கம்மியான ரேட்டுக்கே அந்த பொருளை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தொழில்மயமாதலுக்கான நன்மையில இது ஒண்ணு. அடுத்து 4வது என்னன்னா, அத்தகைய பண்டங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் தொழில்மயமாதல் வேளாண்மையில் ஈடுபடும் அதிக உழைப்பாளர் சக்தியை ஈர்க்க உதவுகிறது. எனவே வேலை வாய்ப்பை உருவாக்குவது தொழில்மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. 5வது என்ன அப்படின்னா, தொழில்மயமாக்குதலுக்கு நன்மை தருவது தொழில்நுட்ப மாற்றமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தொழில்மயமாதலின் முறைகளின் அதன் வளர்ச்சியையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அவற்றின் விளைவாக உழைப்பாளர்களின் உற்பத்தி திறன் அதாவது உற்பத்தியாளர்களினுடைய உள்ளீடு அதிகரித்தது. இதனால் தொழிலாளர்கள் அதிக வருமானம் ஈட்ட உதவுகிறது. இப்ப ஏன் இங்க வரமாட்டேங்கிறாங்க, அவங்க கிட்ட இங்க இருந்து நிறைய காசு வரலன்னு தானே வரமாட்டேங்கிறாங்க. சோ அப்ப வந்து இந்த தொழில்மயமாதல் தொழில்நுட்பத்தை அதிகமா நம்ம பயன்படுத்தும் போது அங்க என்ன ஆகுதுன்னா சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அங்க வந்து வருவாங்க, மக்கள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 6வது வந்து என்ன பாருங்க, வருமானம் அதிகரிப்பதன் மூலமா பண்டங்கள் மற்றும் பணிகளின் தேவைக்கு வழிவகுது. பொருளாதாரம் அத்தகைய தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு பண்டங்களை உற்பத்தி செய்ய முடியாவிட்டால் அது இறக்குமதியை நம்பியிருக்க வேண்டும். இதன் காரணமாக அதிக அளவு அந்நிய செலவிட வேண்டியுள்ளது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஏற்றுமதியில் போதுமான வருமானம் ஈட்டவில்லை என்றால் வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்வது கடினம். எனவே தொழில்மயமாதல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலவாணியை வந்து ஈட்டவும் உதவுகிறது. இப்போ நம்ம கிட்ட இருக்க பொருளை நம்ம ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலயமா நம்ம சம்பாதிக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இறக்குமதியை நம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல. இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கும் போது என்ன ஆகும், நம்ம கிட்ட இருக்க இப்போ நாடுகள் எல்லாமே வந்து டாலர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இப்ப நம்மளது வந்து ரூபாயா இதை வந்து நம்ம இன்னொரு நாட்டுல எடுத்து போய் செலவு பண்ண மாட்டோம். ஏன்னா அதை வாங்கவும் மாட்டாங்கல்ல. சோ எல்லா நாடுக்கும் காமனான ஒரு காசு அப்படின்னா அது டாலர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த டாலர்ஸ் நம்ம கிட்டயும் இருக்கும்.
இப்போ நம்ம வந்து இறக்குமதி செய்யும் போது அவங்க கிட்ட இருந்து நம்ம இறக்குமதி செய்யறோமா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு காசு தரணும். அப்ப என்ன ஆகும்னா அந்நிய செலவணி காலியாயிட்டே இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். பிளஸ் நம்ம இப்போ இந்த மக்கள் தொகைக்கே நம்ம வந்து வெளியில இருந்து வாங்குறோம்னா இன்னும் மக்கள் தொகை அதிகரிக்கும் போது அப்ப என்ன பண்ணுவாங்க. சோ ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு வந்து அந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுமதியில போதுமான வருமானத்தை வந்து ஈற்றிக்கணும். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண பொருளை மத்தவங்களுக்கு மத்த நாடுகளுக்கு கொடுத்து அதன் மூலயமா நம்ம என்ன பண்ணணும், வருமானத்தை வந்து ஈட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மாதிரி அந்த ஏற்றுமதி மூலமா அந்நிய செலவாணி வந்து நம்ம ஏற்றுமதி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டுக்காரங்க நமக்கு காசு தருவாங்களா. சோ அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்நிய செலவாணி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க தொழிற்சாலைகளினுடைய வகைகள். இதுல வந்து பயனர்கள் பயன்படுத்தும் அதுக்கப்புறம் உள்ளீடுகளின் வகை, அதுக்கப்புறம் நிறுவன உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா பயனர்கள். வெளியீடுகளை இறுதி நுகர்வோர் பயன்படுத்துவதால் அது நுகர்வோர் பண்டங்கள் துறை என்றும், அதாவது வெளியீடுகளை வந்து இறுதி நுகர்வோர் பயன்படுத்தியதனால் அது வந்து என்ன சொல்றாங்க, நுகர்வோர் பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்லிட்டு வெளியீடுகள் மற்றொரு துறையினால் பயன்படுத்தப்பட்டால் அது மூலதன பண்டங்கள் துறை என்றும் அழைக்கப்படுகிறது. இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினாங்கன்னா அது நுகர்வோர் பண்டங்கள் துறை அப்படின்னும், மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது மூலதன பண்டங்கள் துறை என்றும் அழைக்கப்படுமா. சிமெண்ட் மற்றும் எஃகு போன்ற அந்த தொழில்களுக்கு மூலப்பொருட்களை வந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருக்கு. இத்தகைய தொழில்களை வந்து அடிப்படை பண்டங்கள் தொழில்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையா பேசிக்கா இருக்கக்கூடிய பண்டங்களை தான் தொழில்கள் அப்படின்னு அழைக்கிறாங்களாமா. பயன்படுத்தப்படும் உள்ளீடுகள் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் பதப்படுத்துதல், ஜவுளித்துறை, ரப்பர் உற்பத்தி, தோல் பொருட்கள் போன்ற மூலப்பொருட்களை வந்து பயன்படுத்தும் அடிப்படையில் தொழிற்சாலைகளை வந்து இவங்க வகைப்படுத்துறாங்க அப்படின்றாங்க. இப்போ எந்த பொருளை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த தொழிற்சாலைகளை வகைப்படுத்துறாங்க. அடுத்த நிறுவன உரிமையாளர்கள் அப்படின்னா தொழிற்சாலை வந்து தனியாருக்கு வந்து சொந்தமான பொது உரிமையாளர்கள், அதாவது மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தால் தனியார் மற்றும் பொதுத்துறை கூட்டுறவாக வந்து இரண்டிற்கும் சொந்தமானது அல்லது கூட்டுறவிற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க. ஒரு தனியாருக்கு சொந்தமா இருக்கும், இல்லைன்னா வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமா இருக்கும், இல்லை கூட்டுறவுக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தொழிற்சாலைகளை வந்து பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்திருக்கோமா. அடுத்து பாருங்க அளவு. நிறுவனங்கள் மற்றும் உற்பத்தி விற்பனை முதலீடு மற்றும் அல்லது வேலை வாய்ப்பு அவற்றின் அளவின் அடிப்படையில் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ அல்லது நடுத்தரமாகவும் இருக்கலாம். ஒரு நிறுவனம் சிறியது, நடுத்தரம் அல்லது பெரியது என்பதை தீர்மானிக்க இந்திய அரசு பொதுவாக முதலீட்டு அளவுகோலாக பயன்படுத்துகிறது. அவங்க எவ்வளவு முதலீடு போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணிதான் அந்த நிறுவனம் வந்து சிறிய நிறுவனமா, நடுத்தர நிறுவனமா, பெரிய நிறுவனமா அப்படின்றத நம்ம இந்திய அரசு வந்து தீர்மானிக்கிறாங்க. சிறிய நிறுவனங்களை விட சிறிய நிறுவனங்களை விட அளவில் சிறியதாக இருக்கும் நுண்ணிய அல்லது மிகச்சிறிய நிறுவனங்களும் இருக்குது. இந்த வகைப்பாடு முக்கியமானது. ஏனென்றால் சிறிய நிறுவனங்களுக்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கான அரசாங்கம் பெருமளவு நிதி உள்கட்டமைப்பை வந்து அல்லது மானிய உதவிகளை வழங்குகிறது. இந்த மாதிரி நம்ம வந்து டிஃபரன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு 3-4 நிறுவனம் இருக்குன்னா அவங்க வந்து சின்னதா, நடுத்தரமா, பெரிய நிறுவனமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சின்ன நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அரசு வந்து நிறைய உதவிகளை செஞ்சு அவங்களையும் மானியங்கள் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றி விடுவாங்க. இப்போ இந்த 3 கேட்டகரியும் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. சிறிய நிறுவனங்களுக்கும் கீழே குட்டி குட்டி நிறுவனங்களும் வச்சிருக்கவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சிறு நிறுவனங்கள் 2 காரணங்களால் முக்கியமானதாக கருதப்படுகிறது. என்னென்ன அப்படின்னா, முதலாவது இது பெரிய அளவிலான துறையை விட அதிக வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது என்று நம்பப்படுகிறது. பெரிய நிறுவனங்களானது மிகவும் மேம்படுத்தப்பட்ட மற்றும் தானியங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதனால் அது போதுமான அளவு வேலை வாய்ப்பை உருவாக்குவதில்லை. இரண்டாவது, சிறிய அளவிலான துறை குறைந்த எண்ணிக்கையிலான சலுகை பெற்ற பின்னணியில் இருந்து ஏராளமான தொழில் முனைவோரை வந்து வெளிப்படுத்த அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. சின்ன நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட காசு இருக்காது, அதிகமா இருக்காது இல்லையா. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க மோஸ்டா வந்து ஆட்கள் மனுஷங்களை தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேலைக்கு வச்சிருப்பாங்க. அப்போ அப்ப இது என்னது, வேலை வாய்ப்பை உருவாக்குது. நிறைய பேருக்கு இந்த சிறு நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா வேலைக்கு வந்து ஆள அமர்த்துறாங்க. அதுவே நீங்க பெரிய நிறுவனங்களை போய் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குமா, அவங்க மேனுஃபேக்சரிங் நிறைய பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்களை வைக்காம மிஷினை வச்சிருவாங்க, ஆட்களை வந்து குறைச்சிருப்பாங்க. சோ அப்ப வந்து இது ஒரு ரீசனா சொல்றாங்க சிறு நிறுவனங்கள் முக்கியமானதுக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து குறைந்த எண்ணிக்கையிலான சலுகை பெற்ற பின்னணியில் இருந்து இருக்கிறதுனால ஏராளமான தொழில் முனைவோரை என்ன பண்ணாங்கன்னா வெளிப்படுத்த வந்து அனுமதிக்குது அப்படின்றத ரீசனா சொல்றாங்க. 2 ரீசன் சிறு நிறுவனங்கள் ஏன் முக்கியத்துக்கு அப்படின்றதுக்காக. 1980ஆம் ஆண்டு வரை பெரு நிறுவனங்கள் மிகவும் திறமையானவை மற்றும் சிறு நிறுவனங்கள் எதிர்த்து போட்டியிட முடியும் என்று பரவலாக நம்பப்பட்டது. அதாவது
இந்த பெரிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மிகவும் திறமையானவை. அதுவும் இல்லாம சிறு நிறுவனங்களை எதிர்த்து போட்டியிட முடியும் அப்படின்னு பரவலா நம்பிட்டு இருந்தாங்க 1980 வரைக்கும். ஆனால் தற்போது உலகின் பல்வேறு பகுதிகளில் தொழில்முறை அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த சிறிய நிறுவனங்கள் புவியியல் ரீதியாக குறிப்பிட்ட இடங்களில் குவிந்து உற்பத்தி மற்றும் கற்றலின் மூலம் பெரிய நிறுவனங்களின் திறன் இல்லாவிட்டாலும் அதற்கு ஈடுகொடுக்கும் அளவில் உள்ளதென நம்பப்படுகிறது. இத்தகைய சிறு நிறுவனங்களின் தொகுப்புகளே தொழில்துறை தொகுப்புகள் என்று என்ன பண்ணியிருக்காங்க, அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1980 பீரியட்ல எல்லாம் பெருநிறுவனங்கள் இல்லைன்னா சிறு நிறுவனங்கள் கிடையாது, அவங்களால இவங்களை எதிர்த்து போட்டியிட முடியும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் என்ன அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சிறு நிறுவனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களே பெருநிறுவனங்கள் இல்லாட்டி கூட அவங்களுடைய ஹெல்ப் இல்லாட்டி கூட என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்றது, அதாவது அந்த மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இதுதான் இந்த சிறு நிறுவனங்கள் இவங்களுடைய தொகுப்பு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு நிறுவனங்களின் தொகுப்பு தான் என்னது, தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க, தொழில் தொகுப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தொழில் தொகுப்புகள் என்பது பொதுவாக சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை வந்து பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதிகளில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ சந்தை, அதுக்கப்புறம் அது தொழில்நுட்பங்கள் மற்றும் திறனுக்கான தேவை, இது எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்றதுக்காக வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியிலே இருக்கக்கூடிய நிறுவனங்களின் தொகுப்பு தான் இது. நம்ம புவியியல் நம்மளுடைய உலகத்துல இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்ல வரையறுக்கப்பட்ட அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய சந்தை, அதுக்கப்புறம் தொழில்நுட்பங்கள், அவங்களுடைய திறன்கள், இது எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு ஒரு புவியியல்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களின் தொகுப்பு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொழில் தொகுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்புகளின் முக்கிய அம்சம் நிறுவனங்களுக்கு இடையான ஒரு பரஸ்பர தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதாகும். இதனுடைய அந்த தொகுப்புகளுடைய முக்கிய அம்சம் என்னன்னா, ஒரு நிறுவனங்களுக்கு இன்னொரு அந்த நிறுவனங்களுக்கு இடையே ஒரு பரஸ்பர உறவு அப்படின்னா ஒரு சுமூகமான உறவு வந்து ஏற்படுத்திக்கணும். ரெண்டு மூணு நிறுவனங்கள் இருக்காங்கன்னா அவங்க 3 பேரும் என்ன பண்ணணும், ஒரு பரஸ்பர உறவுல சுமூகமான உறவுல வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிறப்பான தொழில் தொகுப்புகளை பெற்றிருக்கும் நிறுவனங்கள் உற்பத்தி தொழில் செயல்முறைகளுக்கும் உள்ளீடுகளை வந்து வழங்குதல் அல்லது தொகுப்புகளை மற்றொரு நிறுவனத்திற்கு வெளியீட்டை ஈர்த்தல் போன்ற தொகுப்புகளின் போட்டித்தன்மைக்கு முக்கியத்துவமாகும். இங்கிலாந்தில் உலோகம் மற்றும் நெசவு தொழிலின் ஈட்ட சிறு நிறுவனங்களினுடைய செயல்பாடுகளின் தொகுப்பினை புரிந்து கொள்ள 1920களில் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான ஆல்பிரட் மார்ஷல் அவர்களின் முயற்சி வந்து செய்து கொண்டிருந்த ஆல்பர்ட் மார்ஷல் சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து 1920களில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல உலோகம் மற்றும் நெசவு தொழில சிறு நிறுவனங்களினுடைய செயல்பாடுகள் குறித்து இது பண்ணியிருக்காரு. அவர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது தொழில் தொகுப்புகள் அல்லது மாவட்டங்களினுடைய நன்மைகள் முதலில் வந்து கண்டறிந்தார். அவங்க அந்த மாவட்டங்களுடைய நன்மைகளை முதலில் கண்டறிந்திருக்காரு ஆல்பர்ட் மார்ஷல். 1980களில் வந்து இத்தாலிய சிறு நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் மார்ஷலினுடைய தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து வந்து பிரபலமாக்கப்பட்டது. எப்போ 1920ல அந்த மாவட்டங்களினுடைய நன்மையை முதல்ல கண்டறிகிறாரு. எப்படி யாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல். அந்த தொழில்துறையை வந்து யூஸ் பண்ணி மாவட்டங்களினுடைய நன்மையை முதல்ல கண்டறிந்தவர் வந்து ஆல்பர்ட் மார்ஷல். இவரு 1980ல இத்தாலியில வந்து சிறு நிறுவனங்களினுடைய அந்த சிறு நிறுவனங்கள்லாம் சேர்ந்து வெற்றி பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவருடைய மார்ஷலினுடைய தொழில்துறை மாவட்டம் அப்படின்ற கருத்து வந்து பிரபலம் அடையுது. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளினுடைய கொள்கை வகுப்பாளர் தங்களுடைய நாட்டின் இது போன்ற பல சிறிய நிறுவனங்களின் தொழில் தொகுப்பினை உணர்ந்தாது அவற்றினை ஊக்குவிக்க தொடங்குகிறேன். அதெல்லாம் உணர்ந்துதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சிறு நிறுவனங்களை ஊக்குவிக்க தொடங்குறாங்க. அடுத்து வெற்றிகரமாக தொழில் தொகுப்புகளினுடைய முக்கிய பண்புகள் வந்து பின்வருமாறுன்னு சொல்லியிருக்காங்க. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் புவியியல் பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்குது. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா துறை சார்ந்த சிறப்பு கவனம் வந்து கொடுக்குறாங்க. நிறுவனங்களுக்கு இடையே நெருக்கமான அல்லது பரஸ்பர முறையில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து புத்தாக்கத்தினால் நிறுவனங்களுக்கு இடையான போட்டி இருக்கு. நம்பிக்கையை வந்து எளிதாக்கும் ஒரு சமூக கலாச்சார அடையாளமா இருக்கு. பல்வேறு திறமையான தொழிலாளர்கள் இருக்காங்க. சுய உதவி குழுக்கள் செயல்படுது. வட்டாரம் மற்றும் நகரங்களுக்கு அரசினுடைய ஆதரவு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன்றவற்றால் நிறுவனங்களின் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக ஒத்துழைத்து போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலம் அவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும். போட்டியின் மூலம் அவர்கள் மிகவும் திறமையானவர்களாக மாற கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். சென்னை வட்டாரத்தை தவிர தொழில்துறை வளர்ச்சியானது மாநிலம் முழுவதும் பல்வேறு சிறு நகரங்களின் தொழில் தொகுப்புகள் மேற்கு வட்டாரத்திற்கிடையே குவிந்துள்ளன.
தொகுப்புகளினுடைய பல்வேறு செயல்பாடுகளை ஆடை வடிவமைத்தல், வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் உற்பத்தி, ஜவுளி தோல் அப்புறம் ஜவுளி தோல், கோழி வளர்த்தல், கயிறு தயாரித்தல், போக்குவரத்து உபகரணங்களினுடைய பணிகள், அடுத்து பொறியியல் பணிகள், தானியங்கி உதிரி பாகங்கள் தயாரித்தல் போன்றவற்றை வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு இடையில வந்து ஒரு சுமூகமான உறவு இருக்கும். பிளஸ் அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா போட்டியோட கலந்து ஒரு உறவு இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க கிட்ட சுமூகமா ஒரு ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்து ஏற்படுமா? அதுவும் இல்லாம ஒரு போட்டி, ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்? இவங்களை இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் அவங்களை வந்து அவங்களுடைய திறமையை வந்து வளர்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ என்னதான் அப்படி பண்ணுவாங்க சிறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க பாக்குறோம் பாருங்க. வீட்டு அலங்கார பொருட்கள், ஆடை வந்து டிசைன் பண்றது, ஜவுளி, தோல், கோழி வளர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ தொழில் தொகுப்பு எவ்வாறு தோன்றுகிறது அப்படின்னு பாருங்க. தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒரு ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிட அந்த இடங்கள்ல வந்து கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக அங்கு தங்கி இருந்ததாகவும் வரலாறு வந்து கூறுகிறது. கைத்தறி நெசவு தொழில் வளர்ச்சி இதற்கு ஒரு சான்று சிறந்த உதாரணமாகும். இல்லையென்றால் சில துறைகளில் ஒரு பெரிய நிறுவனம் நிறுவப்படும் போது அதன் உள்ளீடு மற்றும் பணிகளின் தேவைகளை கவனத்தில் கொள்வதற்காக ஒரு தொழில் தொகுப்பு நிறுவனங்கள் தோன்றக்கூடும். சில நேரங்களில் ஒரு வட்டார பகுதியிலிருந்து மூலப்பொருட்களை வந்து பயன்படுத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க அரசாங்கம் முடிவு செய்யலாம். இது தொழில் தொகுப்புகளில் தோன்றுவதற்கு வழிவகுக்கிறது. 3 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு முன்னாடி வந்து நான் நெசவு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு குடியேறி இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த தொழில் துறையை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இல்ல பெருநிறுவனங்களுக்கு தேவைப்படும் மூலப்பொருட்களை இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இல்லையா அந்த இடத்துல அது கிடைக்குதுன்னு அரசாங்கங்கள் அங்க நிறுவி இருக்கலாம். இதன் மூலயமா தொழில் தொகுப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, தமிழ்நாட்டின் தொழில்மயமாதலினுடைய முன்னேற்றம் பற்றி வரலாறு. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம படிக்க போறதுதான் என்ன முக்கியமானது. ஓகேவா? பாருங்க, தமிழ்நாட்டின் காலனித்துவ முன்னேற்றத்தில் ஜவுளி, கப்பல் கட்டும் அந்த கட்டுமானம், இரும்பு மற்றும் எஃகு தயாரித்தல் மற்றும் மண்பாண்டங்கள் தயாரித்தல் போன்ற தொழில்துறை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான ஏராளமான சான்றுகள் இருக்கு. அதாவது அந்த டைம்லயே காலனித்துவன் டைம் இருக்குல்ல, நம்மள ஆங்கிலேய ஆட்சி வந்து அடிமைப்படுத்தினாங்கல்ல, அந்த டைம்ல இருந்தே நம்ம ஜவுளியில, கப்பல் கட்டுமானத்துல, இரும்புல, எஃகுல இது எல்லாத்தையும் நம்ம என்ன மண்பாண்டங்கள்ல எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரியான தொழில்துறைகள்ல ஈடுபடுறதுக்கான எல்லா சான்றுகளும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து பறந்து விரிந்த கடற்கரையை வந்து கொண்டுள்ளதால் பல நூற்றாண்டுகளாக தென் கிழக்கு மற்றும் மேற்காசியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறது. தொழில் புரட்சிக்கு வந்து பிறகு இங்கிலாந்தில் வந்து இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட இயந்திரத்தினுடைய இறக்குமதியின் காரணமாக போட்டி வந்து நிலவி கைத்தறி நெசவுகளின் வீழ்ச்சிக்கு வந்து காலனித்துவ கொள்கை அதாவது நம்ம என்ன பண்றோம், அவுரின்றத வந்து பயிரிட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்க ரிட்டர்ன் அந்த ட்ரெஸ்ஸை தயாரிச்சு நம்ம கிட்டே வந்து போட்டதுனால அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே மக்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா கைத்தறி நெசவு எல்லாமே வந்து வீழ்ச்சியை வந்து சந்திச்சது. ஏன்னா இவங்க கையிலே நெசவு பண்றதால நெய்யறதுனால அதோட ரேட் வந்து கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். பிளஸ் குவாலிட்டியா இருக்கும். ஆனா மக்கள் வந்து அவ்வளவு ரேட் கொடுத்து அவங்களால வாங்க முடியல. ஒரு பொருள் வந்து டிசைனாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, கம்மி ரேட்டுக்கும் கிடைக்குதுன்னா மக்கள் அதை நோக்கி தானே போவாங்க. அப்ப கைத்தறி நெசவு எல்லாமே வந்து வீழ்ச்சியை சந்திச்சுதான். அதுக்கப்புறம் காலனித்துவ கொள்கை வந்து பங்களிக்கின்றன. அது வீழ்ச்சிக்கு இந்த அந்த காலனித்துவம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. காலனித்துவம்னா என்ன? ஆங்கிலேய ஆட்சி நம்மள அடிமைப்படுத்தினாங்கல்ல, அவங்களுடைய காலனியத்துக்குள்ள நம்ம இருந்தோம் இல்லையா, அததான் சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் சில தொழில்கள் காலனித்துவ அந்த காலத்தில் வந்து வளர்ந்துச்சு. இப்ப கைத்தறி நெசவு விழுந்துச்சுன்னு ஓகே, அதே மாதிரி ஒரு சில தொழில்கள் வளர்ந்துச்சு. மேலும் மாநிலத்தின் தொழில்மயமாக்குறதுக்கான அடிப்படை வந்து என்ன பண்ணுன்னா விளங்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காலனித்துவ தொழில்மயமாதல் அப்படின்றது என்னென்ன பாருங்களேன். காலனித்துவ காலத்தில் தொழில்மயமாதல் எப்படி இருந்தது அப்படின்னா, காலத்தில் தொழில்மயமாதலின் 2 காரணங்கள் பெருமங்கு வகிக்கிறது. முதலாவது மேற்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பருத்தி சாகுபடி அளவு நெசவு தொழில் தோன்றுவதற்கு காரணமாகவும் இருந்துச்சு. இந்த பருத்தி நெசவு தொழில் விதை நீக்குதல், அழுத்துதல், நெசவு மற்றும் நூற்பு போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட வழிவகை செய்தது. மேலும் ரயில்வே துறையின் அறிமுகமானது பருத்தி நூல் சந்தையை வந்து விரிவுபடுத்தவும் இந்த துறை வளர்ச்சி இந்த தொழில் வளர ஒரு காரணமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பருத்தி நெசவு இருக்குல்ல, இந்த தொழில் வந்து நல்லா அப்டேட் ஆயிருக்கு அந்த டைம்ல, காலனித்துவ டைம்ல. பிளஸ் ரயில்வே துறை வந்த உடனே இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த பருத்தியை கொண்டு போறதுக்கு இன்னும் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த காலகட்டத்தின் வாணிபத்தின் வளர்ச்சியானது சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுக வட்டாரங்களின் அருகாமையில் தொழிற்சாலைகள் உருவாக காரணமா இருந்துச்சு. இப்ப நம்ம நல்லா அப்டேட் ஆயிட்டே இருக்கிறாங்க. அதனால சென்னை, தூத்துக்குடி இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா துறைமுக வட்டாரங்கள் வந்து
அதுக்கு பக்கத்துல தொழிற்சாலைகள் வந்து உருவாகுது. மேலும் சென்னையை சுற்றி வாகனங்கள் மற்றும் தோல் தொழிற்சாலை வந்து வளர்ச்சியை வந்து கண்டது அப்படின்னு சொல்றாங்க. வாகனம் பிளஸ் தோல் தொழிற்சாலை இந்த இடத்துல இது வந்து வளர்ச்சி பெறுது. தென் தமிழ்நாட்டின் வெள்ளம் வந்து உற்பத்தி தொழிற்சாலைகளினுடைய வளர்ச்சி மற்றொரு சிறந்த உதாரணம். மேலும் காலனித்துவ காலத்தில் சிவகாசியின் தீப்பெட்டி தொழிற்சாலைகளை நிறுவப்பட்டு பின்னர் பட்டாசு உற்பத்தி மற்றும் அச்சு தொழிலுக்கு முக்கியமாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவகாசினா என்னன்னது? தீப்பெட்டி இருக்கு, பட்டாசு இருக்கு, அதுக்கப்புறம் அச்சு தொழிலுக்கு முக்கியமா மாறுறாங்க. ஓகேவா? சிவகாசினா 3 வரும். அவங்க மேனுஃபேக்சர் பண்றது ஃபர்ஸ்ட் தீப்பெட்டியே பண்ணிட்டு இருந்தாங்க. தீப்பெட்டி பண்ணி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாசுக்கு மாறினாங்க. அதுக்கப்புறம் இப்ப அச்சு தொழில் முக்கிய மையமா வந்து சிவகாசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. துறைமுகம் சார்ந்த தொழில்களும் இதே காலகட்டத்தில் இந்த பகுதியில் வந்து வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருந்தது. தோல் உற்பத்தி தொழிலானது திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் ஆகிய பகுதிகளில் நடைபெறுகிறது. தோல் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் இந்த சைட்ல பண்றாங்களாமா. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் நெசவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது இயந்திரங்களின் தேவையையும் அதற்கான தொழிற்சாலைகளையும் நிறுவ காரணமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் மேற்கு சைடு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல நெசவுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி இயந்திரங்களுடைய தேவை அதிகரிக்குது. பிளஸ் அதுக்கான தொழிற்சாலையும் அந்த இடத்துல நிறுவனம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வரைக்கும் வராங்க. இந்த நெசவு இயந்திர தொழிற்சாலைகளுக்கு இயந்திர உதிரி பாகங்கள், அதுக்கப்புறம் பழுது பார்த்தல் மற்றும் உற்பத்தி செய்வதற்கான சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் அதிக அளவிலான வளர்ச்சி, சிறிய தொழிற்சாலை அதிக அளவு வளர்ச்சி இந்த மாதிரியான அடையுது. 1930 அந்த தமிழகத்தின் மேற்கு பகுதியில் நீர்மின் சக்தியில் இருந்து மின்சாரம் வந்து உற்பத்தி மற்றொரு முக்கிய வளர்ச்சி ஆகும். இது வந்து மேற்கு பகுதியில நீர்ல இருந்து மின்சாரம் எடுத்தாங்க 1930 சைடு. இது ஒரு முக்கியமான வளர்ச்சி அப்படின்றத பாக்குறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் இயந்திரங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மின்சாரம் கிடைத்தமையால் வேளாண்மை தொழில் விரிவடைந்ததுடன் எண்ணெய் இயந்திரங்களின் தேவையையும் அதிகரிச்சது. இதன் காரணமாக இதனை சார்ந்த எண்ணெய் இயந்திர உதிரி பாகங்கள், பழுது பார்க்கும் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உருவாச்சு. இதனால் உலோகம் தொழிற்சாலைகளை வந்து உலோக தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வேளாண் சார்ந்த இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா 1990கள்ல அதனுடைய 90களின் முற்பகுதியில எப்படி இருந்தது அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் தொழில் வளர்ச்சியானது சுதந்திரத்திற்கு பிறகு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளின் பல பெரிய நிறுவனங்கள் நிர்வகிக்கப்பட்டது. இப்போ தொழில் வளர்ச்சி சுதந்திரத்துக்கு அப்புறமா எப்படி இருந்தது? மத்திய அரசாலும் மாநில அரசாலும் நிறைய தொழில் நிறுவனங்கள் நிறுவப்பட்டுச்சு அப்படின்றத சொல்றாங்க. சென்னையில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டி தொழிற்சாலையும் இப்போ சென்னையில என்ன பண்ணிருக்காங்க? ட்ரெயின். ஓகேவா? அந்த ரயில் பெட்டிகளை வந்து தயாரிக்கக்கூடிய ரயில் பெட்டி தொழிற்சாலை அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திருச்சியில வந்து கொதிகலன் மற்றும் விசையாழிகளை வந்து தயாரிக்க பாரத கெனரா மின் சாதன நிறுவனத்தை வந்து மத்திய அரசு நிறுவிருக்காங்க. எதுக்கு? கொதிகலனை நிறுவத்துக்கு. திருச்சியில கொதிகலன் மற்றும் விசை யாழிகள், ஓகேவா? கொதிகலன் மற்றும் விசை யாழிகளை தயாரிக்கிறதுக்காக பாரத கனரக மின் சாதன நிறுவனம், ஓகேவா? பாரத கனரக மின் சாதன நிறுவனத்தை திருச்சியில மத்திய அரசு வந்து நிறுவிருக்காங்க. எதுக்கு பாருங்க? கொதிகலன் மற்றும் விசையாழிகளுக்காக. பேரும் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, கொதிகலனுக்காகவும் விசையாழிகளுக்காகவும். எங்க இருக்கு? எந்த பேர்ல இருக்குன்னா திருச்சியில பாரத கனரக மின் சாதன நிறுவனத்தை வந்து மத்திய அரசு நிறுவிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப சென்னைனா என்னது? ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைனே பேரு. திருச்சியில கொதிகலன், விசையாழிகள் இது ரெண்டுத்தையும் பாரத கனரக மின் சாதன நிறுவனம் அப்படின்றத மத்திய அரசு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்றது தான் BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பேர் சொல்லியிருக்கோம்ல, BHEL, அந்த நிறுவனம் வந்து அதனுடைய உள்ளீட்டு பொருட்கள் தேவைகளை தொடர்பாக பல சிறு நிறுவனங்களினுடைய தொழில் தொகுப்புகள் தோன்றுவதற்கு வழிவகை செஞ்சுச்சு. சென்னை புறநகரில் உள்ள ஆவடியில் போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன அந்த தொழிற்சாலைகள் வந்து அமைக்கப்பட்டது. சோ அப்ப ஆவடியில என்ன பண்ணிருக்காங்க? போர் தளவாடங்கள்லாம் தயாரிக்கிற கனரக வாகன தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 3 பிளேஸ் படிச்சுட்டோம். சென்னை பார்த்தோம், ரயில் பெட்டி. அதுக்கப்புறம் திருச்சி பார்த்தோம், கொதிகலன் விசையாழி. அதாவது பாரத கனரக மின்சாதன நிறுவனம் அப்படின்னு பார்த்தோமா. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா சென்னையினுடைய புறநகர்ல இருக்கக்கூடிய ஆவடி அப்படின்ற பிளேஸ்ல போர் தளவாடங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய கனரக வாகன தொழிற்சாலை அப்படின்ற ஒண்ணு வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னாக்கா ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து சென்னையில் மகிழுந்துகளை வந்து உற்பத்தி செய்ய தொடங்கியது.
அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மோட்டார் நிறுவனம் வந்து சென்னையில மகிழுந்து கார் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உற்பத்தி செய்யறாங்க. சோ அசோக் மோட்டார்ஸ் பின்னர் அசோக் லேலேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அசோக் மோட்டார்ஸா இருந்தாங்க. இப்ப அசோக் லைலேண்ட் நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய இடத்துல அது வந்து பேர் போட்டிருப்பாங்கல்ல. அவங்க அந்த ஸ்டார்ட் மோட்டார்ஸ் இணைந்து சென்னை வட்டாரத்தில் வந்து வாகனத்துறையின் தொகுப்புகள் வளர்ச்சிக்கு உதவுறாங்க. மேலும் இது வாகன உதிரி பாகங்களை வந்து நகரமாக மாறியது எது? சென்னை. ஓகேவா? வாகன உதிரி பாகங்களின் நகரமா இப்ப மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் மகிழுந்து, அதாவது மோட்டார்ஸ், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் அப்படின்றவங்க சென்னையில மகிழுந்துகளை வந்து உற்பத்தி செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா. இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்க்கு அப்புறமா அசோக் மோட்டார்ஸ்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பின்னர் அசோக் லேலேண்ட் அப்படின்னு அழைக்கிறோம். இவங்களும் அந்த ஸ்டாண்ட் மோட்டார்ஸும் இணைஞ்சு சென்னையில வந்து என்ன பண்றாங்கன்னா வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் இருக்குல்ல, அதை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கிறாங்க. சோ இதனால சென்னையே என்ன ஆகுது அப்படின்னா வாகன உதிரி பாகங்கள் நகரமாவே மாறுது அப்படின்றத சொல்றாங்க. சோ ரயில் பெட்டிகளை தயாரிக்கிறதும் சென்னை, வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதும் சென்னை. அதுக்கப்புறம் ஆவடிக்கு பக்கத்துல போர் தளவாடங்களை வந்து தயாரிக்கக்கூடிய கனரக வாகன தொழிற்சாலைகள் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன, திருச்சியில வந்து கொதிகலன் மற்றும் விசையாழிகளை வந்து தயாரிக்கக்கூடிய பாரத் கனரக மின் சாதன நிறுவனம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? பி பிஹெச்இஎல் அப்படின்னா பிஹெச்இஎல் ஆனது பாரத் ஹெவிலி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்றாங்க. ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாருங்க. 1950களில் இந்த பகுதியில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு வாகன கூறுகளை வந்து வழங்குவதற்கு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கும் உதவியது. ஆவடியில் வந்து தொழில் தோட்டங்கள் என்ன பண்ணாங்கன்னா நிறுவப்பட்டுச்சு. ஆவடியில தொழில் தோட்டங்கள் நிறுவியிருக்காங்க. பிளஸ் போர் தளவாடங்கள் அதெல்லாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய கனரக அந்த தொழிற்சாலை வந்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தோமா. தொழில் தோட்டங்கள் அப்படின்னாலும் ஆவடிதான். மாநிலத்தின் அதிக நீர் மின்சக்தி திட்டங்களின் மூலமாக மின்மயமாதல் பரவலாக அதிகரிக்க வலியுறுத்தப்பட்டது. இதன் அனைத்து நடவடிக்கைகளும் அரசு பெரும்பங்கு வகித்தது. 1973ஆம் ஆண்டில் எஃகு உற்பத்தி செய்வதற்காக சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் ரொம்ப முக்கியம். இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எங்கன்னா சேலத்துல இருக்கு. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1973. எங்க, எதை ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரு, மத்திய அரசா மாநில அரசா, இதை பார்த்து வச்சுக்கணும். இப்ப நம்ம சென்னை பார்த்துட்டோம். சென்னையில 2 பார்த்தோம். ஒண்ணு வாகன உதிரி பாகங்கள் ஆவடியில தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த நகரமாவே சென்னை வந்து மாறுச்சு. ஆவடியில வந்து 2, ஒண்ணு போர் தளவாடங்கள், இன்னொன்னு தொழில் தோட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம். தொழில் தோட்டங்கள். அடுத்து சென்னை, அதாவது சென்னையில வந்து இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில் பெட்டியை வந்து தயாரிக்கிறதும், இன்னொன்னு வாகன உதிரி பாகங்கள் அப்படின்றத பார்த்தோம். திருச்சி அப்படின்னா கொதிகலன் மற்றும் விசையாழிகள், பாரத கனரக மின் சாதன நிறுவனம் அப்படின்னு பார்த்திருப்போம். அடுத்து வந்து இந்த சேலத்துல அப்படின்னா இரும்பு எஃகு. ஓகேவா? 1973ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி, அதுக்கப்புறம் ஜவுளி இயந்திரங்கள், அதுக்கப்புறம் மின்சார மோட்டார்கள் மற்றும் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்காக பம்ப் குழாய்கள் இருக்கும்ல, மற்றும் வேளாண் இயந்திரங்கள் பன்முகத்தன்மையின் வளர்ச்சியை வந்து கண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஜவுளி இருக்கு, ஜவுளி இயந்திரங்கள் தயாரிக்கிறாங்க. அடுத்து மின்சார மோட்டார்கள் இருக்கு. மோட்டார் பம்பு சிட்டினே நம்ம எதை சொல்லுவோம்னா கோயம்புத்தூரை சொல்லுவோம். ஓகேவா? மின்சார மோட்டார்கள் மற்றும் நிலத்தடி நீரை உறிஞ்சுறதுக்கு பம்பு குழாய்கள் இருக்குல்ல, இது எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் உற்பத்தி பண்றாங்க. ஓகேவா? 1970 மற்றும் 80களில் கோயம்புத்தூர் பகுதிகளில் விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் வந்து, அதே போல் திருப்பூர்ல வந்து பின்னலாடை தொழில் தொகுப்புகள் விரிவாக்கம் வந்து பெற்றது. மற்றும் கரூர்ல வந்து வீட்டு அலங்கார பொருட்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பொருள் தொழில்கள், அந்த தொகுப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகியது அப்படின்னு சொல்றாங்க. 3 சொல்லியிருக்காங்க. என்னென்னது? விசைத்தறினா கோயம்புத்தூர். ஓகேவா? விசைத்தறி நெசவு தொழில் வந்து மேக்ஸ் ஆனது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல. பின்னலாடை நகரம் அப்படின்னாலே நமக்கு திருப்பூர் தெரியுமா. சோ பின்னலாடை தொழில் தொகுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திருப்பூர். விசைத்தறின்னு வந்துச்சுன்னா விசைத்தறி நெசவுனா கோயம்புத்தூர். பின்னலாடை தொழில் தொகுப்புகள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது திருப்பூர். அதுக்கப்புறம் கரூர்ல வீட்டு அலங்கார பொருட்கள் வந்து அதிகமா தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? கரூர்ல என்ன பண்ணிருக்காங்க, வீட்டு அலங்கார பொருட்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா. அதுக்கப்புறம் மாநில அரசின் மூலம் பல்வேறு பகுதிகளின் தொழில்துறை தோட்டங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் ஊக்கப்படுத்தப்பட்டு மாவட்டத்தின் பின்தங்கிய வட்டாரங்களின் தொழில்துறைகள் மேம்படுத்துவதற்கு இத்தகைய கொள்கை முயற்சிகள் பயன்படுத்தி வெற்றி பெற செய்வதற்கு ஒரு உதாரணமாக தமிழகத்தின் ஒசூரில் வந்து விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்களை வந்து சான்றாக கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத மாதிரி நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு பின்தங்கிய வட்டங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தொழில்துறை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்களை ஊக்கப்படுத்துறாங்க. இந்த மாதிரியாக ஊக்கம் பெற செஞ்சு வெற்றி பெற்ற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒசூர்ல தொழில் தோட்டங்கள் வந்து அமைக்கிறாங்க. ஆவடியிலையும் தொழில் தோட்டங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பிளஸ் ஒசூர்லயும் தொழில் தோட்டங்கள் வந்து ஒரு சான்றா சொல்லியிருக்காங்க. தொழில் தோட்டங்களை ஒசூர்ல தமிழகத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டின் தொழில்மயமாதல் தாராளமயமாதலினுடைய கட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா
1990களின் முற்பகுதியில் வந்து பொருளாதாரம் சீர்திருத்தங்களுக்கான பிந்தைய காலகட்டத்தில் நடைபெற்ற தொழில்மயமாதலின் இறுதி கட்டமாகும். இப்போ இந்த சீர்திருத்தங்கள் மாநில அரசாங்கத்தால் வளங்களை திட்டமிடுவதற்கு பொறுப்பேற்க செய்தன. மேலும் அவை தொழில்மயமாதலுக்கு தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மலிவான நிலம், வரி சலுகைகள் மற்றும் மானியங்கள் போன்ற சலுகைகள் ஆனால் தரமான சக்திகள் மூலம் உள்ளீட்டாளர்களை வந்து கவர்ந்திழுக்க ஊக்கப்படுத்தப்பட்டன. வர்த்தக தாராளமயமாதல் மற்றும் நாணய மதிப்பிறக்கம் ஆகியவை ஏற்றுமதி சந்தைகளை வந்து திறக்க உதவியது. இது இரண்டு பெரிய முன்னேற்றத்திற்காக வழிவகுத்தது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முதலாவது வர்த்தக தாராளமயமாதல் நடவடிக்கையின் காரணமாக ஜவுளி, வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி விரைவாக வந்து வளர்ச்சி தொடங்கிச்சு. வர்த்தகம் வந்து தாராளமயமாக்குறது அப்படின்னா யார் வேணாலும் வந்து வர்த்தகம் பண்ணலாம், வெளிநாட்டுல இருந்து பண்ணலாம், தனியார் துறையும் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து தாராளமயமானம் பண்ணிடுவாங்க. இது ஜவுளி, வீட்டு அலங்கார பொருட்கள், தோல் பொருட்களுக்கு ஏற்றுமதியினுடைய விரைவா வளர்ச்சி தொடங்குது. இரண்டாவது, முதலீடுகள் ஈர்ப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் இருப்பாங்கல்ல, மல்டிநேஷனல் கம்பெனிஸ், எம்என்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் குறிப்பாக வாகனத்துறையின் நுழைவிற்கு வந்து வழிவகுத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாகன பொருட்கள் வந்து தயாரிப்பவர்களையே பெரிதும் நம்பி இருந்துச்சு. அப்போ பன்னாட்டு நிறுவனங்களின் நுழைவு மற்றும் பன்னாட்டு நிறுவன வாகன உதிரிப்பாக்கங்கள் வந்து தயாரிப்பவர்களை கொண்டு வரவில்லை. அப்புறம் நகரில் நோக்கியா, அடுத்து இந்த போன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சாம்சங்கு, இது மாதிரியான அந்த ஆலைகள் வந்து பன்னாட்டு நிறுவனங்களுடன் என்ன பண்ணிருக்காங்க, பாக்ஸ்கானு, அடுத்து வந்து அந்த இதெல்லாமே ஒரு வட்டார மின்னணுத்துறையினுடைய ஒரு மையமா என்ன பண்ணுதுன்னா உருவெடுக்குது. ஆனா உள்நாட்டு உதிரி பொருட்கள் இருக்குல்ல, அதை தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்க திறந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட பங்கு முதலீடுகளையும் சென்னை எல்லையில் உள்ள மாவட்டங்களின் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க, அதுல வந்து உருவாக்குறாங்க. இப்போ உற்பத்தி பொருளாதாரங்கள் அந்த முதலீடுகளை வந்து ஈட்டுவதற்காக சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து வழிகளை வந்து செஞ்சது. அப்போ உற்பத்தி முதலீடுகளை வந்து ஈர்க்கிறதுக்காக சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உதவி செய்யுது அப்படின்ற பாக்குறோம். இதுல அந்த பயன்படுத்தி வெற்றி அடைவதில் ஒரு முன்மாதிரியாக விளங்கிய தமிழ்நாடு பெரிதும் வந்து பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோனை வந்து உருவாக்கி அதுல வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பாராட்டக்கூடியது ஒரு விஷயம் அப்படின்னு தமிழ்நாட்டை பத்தி சொல்றாங்க. தமிழகத்தின் நீண்ட காலமாக உருவாகிய முக்கிய ஒரு தொழில்களான சர்க்கரை, உரம், சிமெண்ட், விவசாய கருவிகள், இரும்பு மற்றும் எஃகு ரசாயனங்கள், அதுக்கப்புறம் மின் மாற்றிகள் மற்றும் காகிதங்கள் போன்றவை, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காரணிகளின் விளைவாக தற்போது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாடு அதிக தொழிற்சாலைகளை வந்து வச்சிருக்கு. ரொம்ப முக்கியம். எல்லா மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல அதிகமான தொழிற்சாலைகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேலும் உற்பத்தி துறையில் அந்த வேலை பணியிடங்களிலும் அதிக பங்கினை வந்து பெற்றிருக்கு. உற்பத்தி பிளஸ் வேலையில அதிகமான பங்கை வந்து இது கொடுக்குது. முக்கியமாக மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் போன்ற முன்னேறிய மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது இது அதிக உழைப்பு மிகுந்ததாகும். வாகன தொழில்கள், அதுக்கப்புறம் தானியங்கி கூறுகள், இலகு ரக மற்றும் கனரக பொறியியல், இயந்திரங்கள், பருத்தி, ஜவுளி, ரப்பர், உணவுப் பொருட்கள், போக்குவரத்து உபகரணங்கள், ரசாயனங்கள் மற்றும் தோல் பொருட்கள் போன்றவை முக்கிய தொழில்களாகும். மற்ற மாநிலங்களைப் போல் அல்லாமல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொழில்துறை பரவி இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவற்றின் பல தொழில்கள் ஏற்றுமதி சார்ந்தவையா இருக்குது. மாநிலத்தின் சாலைகள் மற்றும் ரயில் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து மற்றும் முக்கிய துறைமுகங்கள் அனைத்தும் போக்குவரத்து இணைப்பினால் நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. தொழில்மயமாதலின் பரவினால் தொழில் முனைவோர்களின் சமூக நலத்தினை வந்து விரிவுபடுத்தியது. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வணிக சமூகங்கள் வட இந்தியாவின் தொழில் முனைவோர் மற்றும் வணிக குழுக்களைப் போல் அல்லாமல் ஒரு பின்தங்கிய சமூக பின்னணியில் இருப்பதனால் ஒரு வியாபாரத்தினை தொடங்குவதற்கு மூலதனத்தின் ஒப்பீட்டளவில் ஒரு சிறிய அளவிலேயே முதலீடு செய்ய முடிகிறது. ஆனால் தமிழ்நாடு தொழிற்சாலைகளின் அதிகப்படியான பரவலை வந்து பெற்றிருக்குது. தமிழகத்தின் பெரிய, சிறிய மற்றும் வீட்டு தொழில் போன்றவைகளின் கலவையாக தொழில்கள் இருக்குது. இந்த பரவலாக தொழில்மயமாதல் மற்றும் நகரமயமாதலின் செயல்முறையினால் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் சிறந்த கிராம மற்றும் நகர்ப்புற இணைப்புகளுக்கு இது வழிவகுக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரிச்சஸ்ட் பீப்புள் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. சின்ன சின்ன நிறுவனங்களா கிராமங்கள்ல இருந்து வரவங்களே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப பெரிய சிறிய வீட்டு தொழில் பண்றது இது எல்லாமே வந்து அவங்க வந்து தொடங்குறாங்க. இது நகரமயமாதல இந்த மாநிலங்களை வந்து காட்டிலும் தமிழ்நாட்டில் சிறந்து வந்து காணப்படுது. கிராமத்தை கூடயும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கிராமம், நகரம் இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரு முன்னேற்றமா வந்து இது காணப்படுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் அவற்றினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியங்கி தொகுப்புகள். சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை
ஒரு தளமாக வந்து இருப்பதனால் ஆசியாவின் டெட்ராய்டம்னு சொல்றாங்க. இந்த வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் வந்து இது தயாரிக்கும் அப்படின்னு பார்த்தோமா, மகிழுந்து அதுக்கெல்லாம் பார்த்தோம். சோ இதனால நம்மள சென்னை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சென்னையானது மிக அதிக அளவிலான தானியங்கி தொழிலை வந்து ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமையில் வந்து இடமாக திகழ்கிறது. சில உள்நாட்டு நிறுவனங்களான டிவிஎஸ், டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லைலாண்ட் மற்றும் ஸ்டாண்டாஸ் மோட்டார்ஸ் ஆகிய இதற்கான முன்னர் வந்து இருந்துச்சு. பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பின்னர் அந்த ஹூண்டாய், ஃபோர்டு, அடுத்து வந்து டைம்லர் பென்ஸ் மற்றும் ரெனால்டு, நிசான் போன்ற பல பன்னாட்டு நிறுவனங்களை வந்து, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ், எம்என்சின்னு சொல்றாங்க, இந்த பகுதியின் தொழிற்சாலைகளை வந்து திறந்திருக்கு. எனவே வெளிநாடுகளிலிருந்து பல உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் அதாவது உற்பத்தியாளர்களின் கவனங்கள் இங்கே ஈர்க்கப்பட்டுச்சு. பல உள்நாட்டு நிறுவனங்களும் சேர்ந்து அனைத்து நிறுவனங்களுக்கான உதிரி பாகங்களின் உற்பத்தியை தேவையை பூர்த்தி செய்யறாங்க. சோ அந்த வாகனங்களை வந்து செய்யறதுக்கு அதுக்கான உதிரி பாகங்கள் தேவையில்ல, அதை வந்து நிறைய வந்து நம்ம சென்னையில வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால இதுக்கு பேரு ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஒசூர் வந்து மற்றொரு ஒரு தானியங்கி தொகுப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. தானியங்கி தொகுப்பு ஒசூர். இதுல டிவிஎஸ் மற்றும் அசோக் லைலாண்ட் போன்ற நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை வந்து இயங்கி வருகிறது. டிவிஎஸ் கம்பெனியா அங்கதான் இருக்கு, அசோக் லைலாண்ட் ரெண்டுமே ஒசூர்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் பகுதி ஒரு சிறந்த தானியங்கி தொகுப்பாக வளர்ந்து வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சென்னையும் ஒரு தானியங்கி தொகுப்பு, ஒசூரும் தானியங்கி தொகுப்பு. ஒசூர்ல வந்து டிவிஎஸும் அசோக் லைலாண்டும் காணப்படுது. கோயம்புத்தூருமே இப்போ வந்து ஒரு சிறந்த தானியங்கி தொகுப்பா வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து வாகனம் மற்றும் பேருந்து கட்டுமான தொகுப்புகள் அப்படின்னா, பேருந்து நாளை கரூர் அந்த அது வரும், ஓகேவா. தமிழகத்தின் மேற்கு பகுதியில் உள்ள நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு இந்த சைட்ல வந்து சுமை தூக்கும் வாகன முழு பாக கட்டமைப்பிற்காக தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்களாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த முழு பாக கட்டமைப்பு இதுல ஃபுல்லா பிக்ஸ் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுமை தூக்கும் வாகன முழு பாக கட்டமைப்பின் தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்றது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், இந்த திருச்செங்கோடு இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து இதுக்கு புகழ் பெற்றதா இருக்கு. முழுமையாக கட்டமைப்புக்கு தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்றது, முழுமையான கட்டமைப்பா இவங்க வந்து பண்ணுவாங்க. அடுத்து சுமை தூக்கும் வாகன அந்த கட்டுமான துறையில் 150 தொழிற்சாலைகளில் 250 அலகுகளின் இந்த தொகுப்பில் 12 பெரிய அளவிலான சுமை தூக்கும் வாகன கட்டுமான துறைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 150 தொழில்களில் 250 அலகுகள்ல 12 பெரிய அளவிலான சுமை தூக்கும் வாகன இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மேப் ஒண்ணு கொடுத்திருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் மேல திருவள்ளூர் இருக்கா, அது ஒரு தானியங்கி தான், ஓகேவா, தானியங்கி நகரமா தான் இருக்கு. சென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியங்கி, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம், இது மூணுமே வந்து சென்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்களா. அடுத்து வேலூர்னா தோல் அப்படின்னு பார்த்தோம், வேலூர் இன்னொரு சில பிளேஸ்ல சொல்லி அதுக்கு தோல் அப்படின்னு பார்த்துட்டோமா. அப்புறம் காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சிபுரம்னாலே பட்டு. அடுத்து வந்து ஒசூர் பார்த்தோம், ஒசூர் கிருஷ்ணகிரி இந்த சைட், அதாவது மோஸ்டா ஒசூர் மட்டும்தான். இது வந்து என்னன்னா தானியங்கி மற்றும் மின்னணு அப்படின்னு பார்த்தோம். இந்த டிவிஎஸ், அதுதான் அசோக் லைலாண்ட்லாம் வந்து ஒசூர்ல இருக்கும், அதனால இது ஒரு தானியங்கி அப்படின்னு பார்த்தோமா. அடுத்து மின்னணுவும் கூட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் வந்து இரும்பு மற்றும் விசைத்தறி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இரும்பு எஃகு தொழிற்சாலை 1973 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விசைத்தறிக்கும் பெயர் பெற்றதா வந்து சேலம் இருக்கு அப்படின்றத பார்த்திருப்போமா. அடுத்து ஈரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசைத்தறி மற்றும் மஞ்சள் வந்து ஈரோடு, ஓகேவா. விசைத்தறி மற்றும் மஞ்சள் ஈரோட்ல இருக்கு. நாமக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் கோழி பண்ணை, இது ரெண்டுமே வந்து இப்ப நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கோழி இருக்குல்ல, கோழி பண்ணை. இப்ப முட்டை தானே நாமக்கல்னாலே நமக்கு தெரியும். ஸோ அந்த கோழி பண்ணை வச்சிருக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட முட்டை நிறைய இருக்கும். இப்போ அதை எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணும், போக்குவரத்தை நிறைய வச்சிருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாமக்கல். அடுத்து வந்து என்னன்னாக்கா அரியலூர்ல வந்து சிமெண்ட் அதிகமா இருக்கு. சிமெண்ட்ல நீங்க காலை வச்சீங்கன்னா உங்க கால் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அரியலூர்னா சிமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா திருப்பூர், இது வந்து பின்னலாடை மற்றும் ஆயத்தாடை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னலாடை நகரம், ரெடிமேட் ட்ரெஸ் சொல்லுவாங்கல்ல ஆயத்தாடை, அது வந்து ரெண்டுமே வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த திருச்சியில வந்து பார்த்தோம்ல கொதிகலன்கள் மற்றும் விசை ஆழிகள், இதை வந்து தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இந்த கரூர்ல வந்து வாகன கட்டுமானம், அதுக்கப்புறம் விசைத்தறிகள் இதெல்லாம் வந்து கரூர்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, கோயம்புத்தூர்ல வந்து ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் இந்த பம்ப் சிட்டி அப்படின்லாம் கோயம்புத்தூர் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வளர்ந்து வரும் ஒரு தானியங்கியாவும் இது வந்து இருக்கு அப்படின்னு பார்த்திருப்போம். அடுத்து வந்து மதுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு தோல் தான். அதுக்கப்புறம் சிவகாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த சிவகாசியில வந்து பட்டாசு, தீப்பெட்டி, அதுக்கப்புறம் அச்சிடு மூணுமே இருக்கு. அச்சிடு
எங்கெங்க எது உற்பத்தி செய்யறாங்கன்னு ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இங்க பாருங்க, 50க்கும் மேற்பட்ட அலகுகளை வந்து கொண்டு கரூர் மற்றும் முக்கிய மையமாக திகழ்கிறது. நான் சொன்னல, இந்த வாகன பேருந்து கட்டுமானத்துக்கு வந்து கரூர் தான் மெயின் பிரான்ச் மாதிரி. ஓகேவா? ஒரு முக்கியமா வந்து திகழ்து. பல தொழில் முனைவோர்கள் பெரிய அளவிலான வாகன கட்டுமான துறையில் பணிபுரிந்து தற்போது தங்கள் சொந்த அலகுகளை வந்து அமைக்க முன் வந்திருக்காங்க. நெசவு தொழிலினுடைய தொகுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கீழே 150 தொழில்கள்ல 250 அலகுகள்ல 12 பெரிய சுமை தூக்கும் வாகன கட்டுமான துறைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 50க்கும் மேற்பட்ட அலகுகளை கொண்டு கரூர் வந்து மற்றொரு அதாவது முக்கியமான ஒரு மையமா என்ன பண்றாங்கன்னா திகழ்றாங்க. ஃபர்ஸ்ட் நாமக்கலை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா இங்க, இன்னொன்னு என்னன்னா கரூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெசவு தொழில் தொகுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய நெசவு தொழில் துறைகளுக்கு தமிழ்நாடு ஒரு தாயகமாக இருக்குது. நெசவுக்கு தமிழ்நாடு ஒரு தாயகமா இருக்கிறாங்க. காலனித்துவ காலத்துல இருந்து பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. தென்னிந்தியாவினுடைய, அதாவது ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு நினைச்சா சென்னைன்னு பார்த்தோம். அதே மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பருத்தி நெசவுல இது பெஸ்டா இருக்கிறதுனாலதான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் அழைக்கிறோம். இங்க வந்து தற்போது நெசவு ஆலைகளின் பெரும்பாலானவை கோயம்புத்தூர்ல வந்து சுற்றியுள்ள சில நகரங்களின் கிராமப்புறங்களில் வந்து நகர்ந்திருக்குது. அது கிராமங்களை சுற்றி 100 முதல் 150 கிலோமீட்டர் வரை வட்டார பகுதிகளாகும். எனவே நமது நாட்டின் மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில் தமிழகம் வந்து பெரும்பங்கு வகிக்கிறது. அந்த பருத்தி நெசவு அதிகமா இருக்கிறதுனால தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க கோயம்புத்தூரை. ஓகேவா? அடுத்து பாருங்க, கோயம்புத்தூரை சுற்றி அருகில் உள்ள பல்லடம், அதுக்கப்புறம் இந்த சோமனூர், இந்த சுற்றி சிறு சிறு நகரங்கள் கிராமங்களில் நன்கு செயல்படும் விசைத்தறி நெசவு தொழில் வந்து தொகுப்புகள் தங்களது வீடுகளிலேயே சொந்தமாக வந்து உற்பத்தி பண்றாங்க. கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர்ல சுத்தி பல்லடம், சோமனூர் அந்த மாதிரியான ஊர்கள் இருக்கு. அந்த இடத்துல விசைத்தறி தொழில் தொகுப்புகள் எல்லாம் நல்லா வீட்டிலேயே சொந்தமா வச்சு பண்றாங்க. அடுத்து ஈரோடு, சேலம் பகுதிகளில் அளவிலான மின்தறி அலகுகள் இருப்பதனால் விசைத்தறி தொழில் மிகவும் பரவலாக வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. திருப்பூரை பின்னலாடை தயாரிக்கும் ஏராளமான நகரங்களின் தொகுப்புகளுக்கு வந்து புகழ்பெற்ற இடமா இருக்கு. இது நாட்டினுடைய பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% பங்கினை வந்து கொண்டிருக்கு. 1980களில் பிற்பகுதியில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கு. இது உள்நாட்டு சந்தையின் மிகப்பெரிய உற்பத்தியாளர்களாக திகழ்கிறது. இந்த மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக உலக சந்தையில் உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக இது வந்து இருக்கு. அப்புறம் ஆரம்ப காலத்தில் உள்ளூர் தொழில் முனைவோர்களால் பெரும்பாலான நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. தற்போது இந்தியாவினுடைய மிக பெரும் முன்னணி பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் இங்க தங்கள் தொழிற்சாலைகளை வந்து அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூர் இருக்குல்ல, அந்த டைம்ல 1980 டைம்ல கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து வேலை கொடுத்த ஒரு ஊரா வந்து திருப்பூர் வந்து இருந்துச்சு. ஓகேவா? சோ அதனால வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த உள்ளூர் மக்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா கடை வச்சாங்க. இப்போ முன்னணி ஏற்றுமதியாளர்களா இருப்பாங்கல்ல, அவங்களுமே திருப்பூர்ல வந்து தங்களுடைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகளாவிய தெற்கு நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு அரைகோளத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. உலகளாவிய தெற்கு நாடுகள்னா என்ன? தெற்கு அரைக்கோளத்துல எந்தெந்த நாடுகள் இருக்காங்களோ அவங்கதான் தெற்கு நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். வாகன கட்டுமான தொழில், அந்த தொழில் அமைப்பை தவிர விசை மேசை துணி, திரை சீலைகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யும் முக்கிய மையமாக கரூர் வந்து இருக்கு. வீட்டு அலங்கார பொருட்களுக்கு ஆல்ரெடி நம்ம கரூர் பார்த்தோமா? இங்க என்னென்ன பாருங்க கரூருக்கு, மேஜை துணி, அந்த மேசை மேல நம்ம துணி போடுவோம்ல, அழகான துணிகள் அது, திரை சீலைகள், படுக்கை விரிப்புகள், பெட்ஷீட்டு, அடுத்தது மற்றும் துண்டு இருக்குல்ல அது, வீட்டு அலங்கார பொருட்கள், இது எல்லாமே கரூர்ல தான் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேலும் பவானி மற்றும் குமாரபாளையம் உள்ளிட்ட மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகள் இருக்குல்ல, அதை உற்பத்தி செய்யும் முக்கிய மையமா அந்த பவானி, அந்த ஜமகாலம் சொல்லுவாங்க பெட்ஷீட் மாதிரி, அந்த தரை விரிப்புகளை வந்து பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவானி, அதுக்கப்புறம் வந்து குமாரபாளையம் அப்படின்னு 2 ஊர்கள் வந்து பெஸ்டா இருக்காங்க. இத்தகைய நவீன தொகுப்புகளை வந்து தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமாக மதுரை மற்றும் காஞ்சிபுரம், பட்டு கைத்தறி இந்த 2த்துக்கும் மதுரையும் காஞ்சிபுரமும் வந்து இருக்காங்க. பாரம்பரிய ஒரு கைவினை தொகுப்புகளும் உள்ளன. இந்த விசைத்தறி தொகுப்புகளின் பல அலகுகள் பயன்படுத்தியதன் மூலம் புது மயமாதலினுடைய அளவை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தோல் மற்றும் தோல் பொருட்களினுடைய தொகுப்பு அப்படின்னு பாருங்க. இந்தியாவின் 60% தோல் 18 உற்பத்தியாளர்களின் 60% தோல் 18 உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. 38% தோல் மற்றும் தோல், அந்த காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் அதனை சார்ந்த பொருட்கள் உற்பத்தியை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. 60% தோலை 18, 38% அது சார்ந்த அந்த காலணிகள், தோல் உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேலூர், அதனை சுற்றியுள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய நகரங்களில் வந்து
நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் வசதியை வந்து கொண்டிருக்குது. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக வேலூர் வந்து விளங்குகிறது. ஏற்றுமதியில ஓகேவா, தயாரிக்கிறதுல வந்து வேலூரும் அதை சுத்தி இருக்க ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த பிளேஸ்லாம் வந்து தோல்ல பெஸ்டா இருக்காங்க. அதை ஏற்றுமதி பண்றதுல வேலூர் வந்து பெஸ்டா இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. முதன்மை மாவட்டமாக வேலூர் வந்து திகழ்கிறது தோலூர், அந்த தோல் வந்து ஏற்றுமதியில ஓகேவா. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் வந்து பல தோல் சார்ந்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் இருக்கு. திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தோல் பதனிடுதல் மற்றும் தோல் அந்த உற்பத்தி தொழிற்சாலைகள் வந்து தொகுப்பு காணப்படுகிறது. இங்க திண்டுக்கல்லையும் ஈரோட்லயும் வந்து இந்த தோல் தொழிற்சாலைகளுக்கான தொகுப்பு வந்து காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் உற்பத்தி தொழிற்சாலைகளின் வேலைவாய்ப்பை வந்து அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னாங்க. தோல் உற்பத்தி தொழிற்சாலையும் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு வந்து அளிக்கிறது ஒரு முக்கியமான தொழிற்சாலையா இருக்கு. அடுத்து பட்டாசு, தீப்பெட்டி, அச்சிடுதல் மூணும் வந்துச்சுனாலே சிவகாசின்னு உங்களுக்கு தெரியணும். தீப்பெட்டி உற்பத்தி அந்த உற்பத்தியின் தொழிற்சாலையில் புகழ்பெற்று விளங்குவது சிவகாசி பகுதி. தற்போது வந்து பட்டாசு மற்றும் அச்சிடும் தொழிலில் நாட்டின் சிறந்த நகரமா இது விளங்கிட்டு இருக்கு. இதுல இந்தியாவுல 90% பட்டாசு இங்கதான் உற்பத்தி செய்யப்படுது. 80% பாதுகாப்பான தீப்பெட்டி உற்பத்தி செய்யப்படுது. 60% அச்சுப்பணி. இப்ப தேர்வுகளுக்கு வந்து முக்கிய ஒரு பங்காக இதனையும் வந்து என்ன பண்ணாங்க சார்ந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப 90% வந்து பட்டாசு, 80% வந்து அந்த தீக்குச்சி, அடுத்து 60% வந்து அச்சுப்பணி. இந்த மூணுமே வந்து சிவகாசியில் தான் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. தேர்வுகளுக்கும் இதுதான் சார்ந்திருக்காங்க, சிவகாசி தான். அச்சிடும் தொழிற்சாலை ஒவ்வொன்றும் அவற்றின் பணிகளின் தனித்துவம் மற்றும் மேலும் விளங்குகிறதாமா. காலனித்துவ காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த தொழிலானது தற்போதும் அதிக அளவில் வேலை வாய்ப்பு வந்து அளித்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள் அப்படின்னா 1990களில் ஏற்பட்ட பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின்பு வந்த நோக்கியோ, அதுக்கப்புறம் நோக்கியா, அடுத்து பாகிஸ்தான் அப்புறம் மோட்டோரோலா, அடுத்து சோனி எரிக்சன், அடுத்து சாம்சங் மற்றும் டெல் போன்ற அந்த வன்பொருள் இருக்குல்ல, அந்த வன்பொருட்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களின் கைபேசி கருவிகள், சுழல் பலகைகள், நுகர்வோர் மின் சாதன பொருட்கள் அந்த தயாரிப்புல வந்து ஈடுபட ஆரம்பிக்குது. இந்த நிறுவனங்கள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து நிறுவனங்களை நிறுவுறாங்க. நோக்கிய நிறுவனம் வந்து மூடப்பட்ட போதிலும் சென்னை தொடர்ந்து நாட்டினுடைய மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாகவே தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து டைட்டில் பார்க் சென்னையில் இருக்கு. இது போல் மென்பொருள் உற்பத்தி துறை விரிவாக்கம் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட அளவு கோயம்புத்தூரின் மென்பொருள் உற்பத்தி சேவையில் சிறந்த மையமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்னையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபர்ஸ்ட் விரிவாக்கம் வந்து சென்னையிலும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு கோயம்புத்தூரிலும் மென்பொருள் உற்பத்தி வந்து சேவை என்ன பண்றாங்க ஒரு மையமா திகழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளை தவிர 2 அடுக்கு, அதாவது டயர் 2 அப்படின்ற மாதிரி நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் திருச்சி, திருநெல்வேலி, ஒசூர் மற்றும் சேலம் தகவல் தொழில்நுட்ப முதலீட்டுக்கான இடங்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த தகவல் தொழில்நுட்பம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னா சென்னையில மட்டும்தான் இருக்கு. டயர் 2வா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஒசூர் மற்றும் சேலம் இந்த இடத்தெல்லாம் இருக்கு. கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, ஒசூர் மட்டும் தனியா அந்த சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க நீங்க டைரக்டா அப்படியே போதும். ஒசூர்ல பஸ் ஏறீங்கன்னா ஒசூர்ல இருந்து சேலம் வரீங்க, சேலத்துல இருந்து திருச்சி போகலாம், திருச்சில இருந்து கோயம்புத்தூர் வரலாம், கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு போகலாம், மதுரையில இருந்து திருநெல்வேலி வரலாம். இது எல்லாமே ஒரு ஃபேமஸான ஊர் தான் ஓகேவா. இந்த டயர் 2ல தொழில்நுட்ப முதலீட்டுக்கான இடங்கள்லாம் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஒசூர், சேலம் இதெல்லாமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 பிளேஸ் வந்து பண்ணியிருக்காங்களா. இதனை வந்து எளிதாக்குவதற்காக எல்காட் நிறுவனம் வந்து பின்வரும் 8 இடங்களை வந்து எல்காட்ஸ் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோனா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் வந்து நிறுவிருக்காங்க. சென்னையில வந்து சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்ல வந்து விளாங்குறிச்சி, மதுரையில வந்து இலந்தைக்குளம், திரும்பி மதுரையில வந்து வடப்பாலஞ்சி மற்றும் கிண்ணிமங்கலம், திருச்சிராப்பள்ளியில வந்து நாவல்பட்டு இதெல்லாமே வந்து, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிளேஸ் நம்ம இப்ப சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அந்த மாதிரி பார்த்தோம். இதுல சேலம் வந்து கொடுக்கல பாருங்க, கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளேஸ்ல சென்னையில வந்து சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, இந்த விளாம் பழம் இருக்குல்ல அதை வச்சு குழம்பு வைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில எல்லாம் யாருமே சோழிங்கநல்லூர், சென்னையில எல்லாம் நிறைய நல்லவங்க இருப்பாங்க, அதனாலதான் சென்னையில வந்து வந்தாரை வாழ்விற்கும் சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில நல்லூர் ஓகேவா, சோழிங்கநல்லூர் சென்னை. அடுத்து கோயம்புத்தூர் அப்படின்னா குழம்பு விளாம்பழத்தை வச்சு, சோ விளாங்குறிச்சி. மதுரை அப்படின்னா இலந்தை குளம் அப்படின்னு சொல்றாங்க, மதுரை இலந்தை குளம்.
அங்கெல்லாம் வந்து குளத்துல நிறைய மது இருக்கும் அப்படி ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் ஓகேவா. மது வந்து நிறைய குளத்துல காணப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பியும் மதுரை வந்து வடபழஞ்சி. அது வந்து அங்க இருந்து இருந்து அப்படியே பழசாயிட்டு போயிடும். அது என்ன கிண்ணத்துல தான் மொண்டு குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மதுரை வந்து வடபழஞ்சி பழசாயிடும். என்னது குளத்துல இருந்து அந்த மது. அடுத்து வந்து கிண்ணத்துல தான் அதை மொண்டு குடிப்பாங்க. கிண்ணிமங்கலம். அடுத்து பாருங்க திருச்சி வந்து நாவல்பட்டு. திருச்சி நாவல்பட்டு. இந்த பட்டு துணி இருக்குல்ல அதை வந்து திரிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நெய்வாங்க திரிப்பாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவல் பட்டு அப்படின்னா திருச்சிராப்பள்ளி. ஓகேவா. பள்ளி இல்லைன்னா பட்டு அந்த மாதிரி ரைமிங்கா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலத்தின் அழகுகளை வந்து அமைக்க விரும்பும் நிறுவனங்களை அந்த எல்கோஸ் எஸ் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வசதிகள் வந்து வழங்கப்படுகிறது. புதிய இடங்களில் வந்து அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேவை மற்றும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. இது எப்படின்னா இந்த திருநெல்வேலியில வந்து கங்கை கொண்டான். மீதி இப்ப பார்த்தோம்னா திருநெல்வேலி, சேலம், ஒசூர் இதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. சென்னை சென்னை வந்து சோழிங்கநல்லூர், மதுரை வந்து விளாங்குறிச்சி, கோயம்புத்தூர் வந்து விளாங்குறிச்சி, மதுரையில வந்து இலந்தை குளம், அதுக்கப்புறம் வந்து மதுரை வந்து வடபழஞ்சி, கிண்ணிமங்கலம், திருச்சி அப்படின்றது வந்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னா வந்து அந்த பட்டு நாவல் பட்டு. திருநெல்வேலியில வந்து கங்கை கொண்டான். திருநெல்வேலி வந்து கங்கை கொண்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலம் அப்படின்றது வந்து ஜாகிர் அம்மாபாளையம். ஓகேவா. சேலத்துல வந்து ஜாகிர் அம்மாபாளையம். நீங்க சேலத்துக்காரங்க கிட்ட போயிட்டு மாம்பழம் வாங்கும்போது ஜாக்கிரதையா வாங்கணும், இல்லைன்னா நம்மள வந்து புளிப்பு மாங்காய் கொடுத்து ஏமாத்திடுவாங்க. அடுத்து ஓசூர் அப்படின்றது வந்து விஸ்வநாதபுரம். ஓகேவா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்.